கும்பராசி ராசி சக்கரத்தில் 11வதாக வரக்கூடிய ராசி. என்னடா வீட்லேயும் பிரச்சனை, தொழிலையும் பிரச்சனை, எடுக்கிற காரியங்கள் எல்லாமே சக்ஸஸ் ஆக மாட்டேங்குது. எல்லா ஜோதிடர்களும் பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்குது, ஆஹா ஓஹோன்னு இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஆனால் ஒன்றுமே மாற்றம் இல்லையே. பெரும்பாலான கிரகங்கள் உங்களுக்கு சாதகமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் ஒரு டெவலப்மெண்ட்டும் இல்லை அப்படின்னு கவலைப்பட்டுட்டு இருக்காங்க இந்த கும்பராசி என்பர்கள் அப்படின்னு சொல்லலாம். இந்த காலகட்டம் வருகின்ற நாட்கள் அப்படிங்கிறது நம்மளுடைய கும்பராசி அன்பர்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்த போகுது. குறிப்பாக ஆனி மாதம் முதல் வாரத்தில் உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு சில மாற்றங்கள் நிகழும். அதற்கான சாத்தியக்கூறு அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அது தொழிலையா, வியாபாரத்திலையா, குடும்ப ரீதியாகவா அப்படிங்கிறத தொடர்ந்து இந்த வீடியோவில் ரொம்ப விளக்கமாக சொல்லியிருக்கோம். நிச்சயமாக நல்ல ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவாக தான் இந்த வீடியோ உங்களுக்கு இருக்கும். அதனால் வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் கும்பராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க. இந்த கும்பராசி என்பர்களை புரிஞ்சுக்கிறது அப்படிங்கிறதே ஒரு கஷ்டமான விஷயம் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா வெளியில் அதிகமாக கஷ்டத்தை சொல்ல மாட்டாங்க. மனதில் நிறைய விஷயங்கள் ஓடிக்கிட்டே இருக்கும். அதை பண்ணலாமா, இதை பண்ணலாமா, என்ன இந்த பிரச்சனையை எப்படி சரி பண்ணுறது, இந்த பிரச்சனையை எப்படி டெவலப் பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி நிறைய உள்ளுக்குள்ளே போட்டு குழம்பிக்கிட்டு இருப்பாங்க. ஏன்னா இந்த குடம் தான் உங்களுடைய ராசி சின்னம். அதனால் பார்த்திங்கன்னா குடத்துக்குள்ளே என்ன இருக்குது அப்படிங்கிறது வெளிநபருக்கு அதிகம் தெரியாது. அதே மாதிரி தான் இந்த கும்பராசி என்பர்களுடைய மனதுக்குள்ளே என்ன இருக்குது அப்படிங்கிறது வெளிநபர்கிட்ட அதிகம் காமிச்சிக்க மாட்டாங்க இந்த கும்பராசி என்பர்கள். ஆனால் மனதுக்குள்ளே 1000 வருத்தங்களும் கவலைகளும் இவங்களுக்கு இருக்கும். ஆனால் வெளிநபர்கிட்ட பார்த்திங்கன்னா சிரித்து தான் பேசுவாங்க. கஷ்டத்தை வெளியில் அதிகம் பகிர்ந்துக்க மாட்டாங்க. ஆனால் வரும்போது வரட்டும், பிரச்சனை அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு நபர்கள் தான் நம்மளுடைய கும்பராசி என்பர்கள் அப்படின்னு சொல்லலாம். இந்த ராசிக்காரங்க எப்பவுமே பார்த்திங்கன்னா நம்மளை யாருமே ஏன் புரிஞ்சிக்க மாட்டேங்கிறாங்க. அது உறவுகளாக இருக்கட்டும், வேலை செய்கிற இடத்துலையாகட்டும், நம்ம இவ்வளோ கஷ்டப்படுறோம், இவ்வளோ உழைப்ப போடுறோம், எல்லாருக்கிட்டையும் ரொம்ப வெளிப்படையாக தான் எல்லா விஷயத்தையும் பேசுகிறோம், ஏன் நம்மளை யாரும் புரிஞ்சிக்க மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிற ஒரு மனநிலை தான் இந்த காலகட்டத்தில் இந்த கும்பராசி என்பவர்களுடைய வாழ்க்கையில் நடந்துகிட்ருக்கு. உங்களுடைய வாழ்க்கையிலையும் அப்படி தான் இருக்குது அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் இந்த கும்பராசி என்பவர்கள் யாராவது பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா தெரிவிங்க. இந்த கும்பராசி என்பர்களுக்கு வருங்காலம் அப்படிங்கிறது உங்களுடைய மதிப்பு படிப்படியாக உயரப்போகுது அப்படின்னு உங்களுக்கு தெரியுமா? ஏன்னா இந்த காலகட்ட கிரக அமைப்புகள் நம்மளுடைய கும்பராசி என்பர்களுக்கு அப்படி தான் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். உங்களுடைய மிகப்பெரிய பலமே பார்த்திங்கன்னா தனித்துவமாக நின்று ஜெயிக்கக்கூடியவங்க. உங்களுடைய சிந்தனையை பார்த்திங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதனால் இந்த காலகட்டம் நம்மளுடைய கும்பராசி என்பர்களுடைய வாழ்க்கையில் தனித்துவமாக நின்று ஜெயிக்க போகிறீங்க. அந்த அளவுக்கு கிரக அமைப்பு உங்களுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லலாம். மற்றவங்களுடைய பாதையை நீங்கள் தேடாமல் உங்களுக்குன்னு ஒரு தனி பாதையை தேடுங்க. கண்டிப்பாக நல்ல ஒரு மேன்மை எதிர்பார்க்கலாம். அதுவும் புதுசாக தேர்ந்தெடுங்க. உங்களுடைய பாதையை இந்த பழசெல்லாம் அழிச்சிட்டு புதுசாக கோட்டை போடுங்க. உங்களுடைய வாழ்க்கை இன்னும் அமோகமாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம். வருகின்ற நாட்களை பொறுத்த வரையிலும் இதனா வரையிலும் நீங்கள் சந்தித்த சவால்கள் நாளை உங்களுக்கு படிக்கட்டாக மாறப்போகுது. உங்களுடைய இதனா வரையிலும் நீங்கள் பட்ட அனுபவங்கள் நாளைக்கு உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்க போகுது. அந்த அளவுக்கு தான் கிரக அமைப்புகள் நம்மளுடைய கும்பராசி என்பவர்களுக்கு இருக்குது அப்படின்னே சொல்லலாம். தொழிலில், வியாபாரத்தில் எல்லாத்துலேயுமே நல்ல ஒரு முன்னேற்றத்தை நீங்கள் எதிர்பார்க்கலாம். குடும்பத்துக்குள்ளே கட்டாயம் ஒரு சுப நிகழ்வு நடக்கிறதுக்கான யோகம் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். பொதுவாக கும்பராசி என்பர்கள் ஒரு தொழிலில் ஒரு வியாபாரத்தை தொடங்கி வச்சாங்கன்னா அது அமோகமாக வரும். ஏன்னா சனி பகவான் ஆளக்கூடிய ராசி இல்லையா? அதனால் கும்பராசி என்பர்கள் ஒரு தொழிலை தொடங்கினாங்க அப்படின்னா அது நல்ல ஒரு வளர்ச்சியாக வரும் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இவங்க அதிகமாக உழைப்பாங்க, கடினமாக இருப்பாங்க, நேர்மையாக செயல்படுவாங்க, உண்மையை பேசுவாங்க. இதனாலேயே என்னமோ அந்த தொழில் நல்ல ஒரு டெவலப் வரும். பெரும்பாலும் பார்த்திங்கன்னா உங்களுடைய ஊருக்குள்ளே ஒரு கும்பாபிஷேகம் நடக்குது அப்படின்னா இந்த கும்பராசி என்பர்கள் அதை ஆரம்பித்து வச்சாங்கன்னா அது அமோகமாக நடக்கும். கோயிலுமே நல்ல டெவலப் ஆகும். இந்த மாதிரி நீங்களே கூட உங்களுடைய ஊருக்குள்ளே ஒரு விஷயத்தை அலசி பாருங்கள். கண்டிப்பாக இந்த மாதிரி யாராவது ஒரு கும்பராசி என்பர்கள் தான் அந்த கோயிலை தொடங்கி வச்சுருப்பாங்க, அல்லது அந்த கும்பராசி என்பர்கள் அது முன்னாடி நின்று நடத்திருப்பாங்க. அந்த கோயில் பார்த்திங்கன்னா அப்படியே டெவலப் ஆகும். அந்த அவ்வளோ அதிர்ஷ்டமுள்ள ஒரு ராசி தான் இந்த கும்பராசி. இந்த கும்பராசி என்பவர்களுக்கு இந்த ஆனி மாதம் முதல் வாரத்தில் ஒரு சில மாற்றங்கள் நிகழ இருக்குது. அது என்ன மாற்றம் அப்படிங்கிறத தொடர்ந்து பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்மளுடைய கும்பராசி என்பவர்களுடைய இயல்பு எப்படி இருக்கும், இவங்ககிட்ட பழகிறது எப்படி, உங்களுடைய குணநலங்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத தொடர்ந்து பார்க்கலாம். இந்த கும்பராசி என்பவர்களுக்கு ராசி அதிபதி சனி பகவானாக இருக்கிறதுனால எல்லா இடத்துலையுமே கொஞ்சம் சுதந்திரமாக இருக்கணும், சுதந்திரமாக முடிவெடுக்கணும், சுதந்திரமாக ஃப்ரீடமாக எல்லா விஷயத்துலையும் இருக்கணும் அப்படின்னு கொஞ்சம் எதிர்பார்ப்பாங்க. புதிய யோசனைகளை அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அதுபுறம் உங்களுக்கும் நண்பர்களுக்கும் அடிக்கடி புது யோசனைகளை சொல்லக்கூடிய ஒரு நபர்கள் தான் நம்மளுடைய கும்பராசி என்பர்கள். அதே மாதிரி ரொம்ப ஈவி இறக்கம் பார்க்கக்கூடிய ஒரு நபர்கள் தான். மனிதநேயம் அப்படிங்கிறது இவங்களுக்கு சொத்து மாதிரி. யாருக்காவது ஒரு பிரச்சனை அப்படின்னா முதல் ஆளாக போய் ஓடி போய் உதவி செய்வாங்க இந்த கும்பராசி என்பர்கள் அப்படின்னே சொல்லலாம். அதற்காக அவங்களுக்கு அடிமையாக இருப்பாங்க அப்படின்லாம் சொல்ல மாட்டேன். அவங்க
ஏதாவது கஷ்டப்படுறாங்க அப்படின்னா ஓடி போய் உதவி செய்வாங்க. அதே மாதிரி மற்றவங்களுக்கு வந்து அடிமையாக இருக்கிறது இவங்களுக்கு கொஞ்சம் பிடிக்காது அப்படின்னே சொல்லலாம். இலக்கை அடையிறதுக்காக அதிகம் போராடக்கூடிய ராசியில் நம்மளுடைய கும்பராசியும் ஒன்று அப்படின்னே சொல்லலாம். உண்மையாக நேர்மையாக இருக்கிறவங்கள கண்டா இவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இவங்க கிட்ட இருக்கிற விசேஷமான குணமும் அதுதான் அப்படின்னே சொல்லலாம். அதே மாதிரி ஒரு விஷயத்தில் இறங்கிட்டாங்க அப்படின்னா அதை எப்பாடுபட்டாவது கரெக்டான டைமில் செஞ்சு முடிச்சிடணும். கடினமாக வேலையாக இருக்கட்டும், ஒரு தொழிலாக இருக்கட்டும், ஒரு திருமணம் போன்ற சுபகாரியமாக இருக்கட்டும், ஒரு முடிவு பண்ணிட்டாங்க இந்த வாரத்துக்குள்ளே இதை முடிச்சிடணும் அப்படிங்கிற மாதிரி முடிவு பண்ணிட்டாங்க அப்படின்னா கரெக்டாக அந்த டைமுக்குள்ளே அந்த வேலையை செஞ்சு முடிச்சிடுவாங்க. அந்த மாதிரி தான் பெரும்பாலும் இந்த கும்பராசி என்பர்கள் செயல்படுவாங்க அப்படின்னு சொல்லலாம். இந்த காலகட்ட கிரக அமைப்புகள் நம்மளுடைய கும்பராசி என்பர்களுக்கு குரு பகவான் கடகராசியில் உச்சம் பெற்று செஞ்சிருக்கிறார். சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு நல்ல ஒரு பலமான இடத்துல வந்து அமர்ந்திருக்கிறார். ராகு கேது வாழ்க்கையில் சில புதிய அனுபவங்களை இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கொடுப்பார். சூரியனும் புதனும் தொழில் ஸ்தானத்தில் இருக்கிறதுனால இந்த காலகட்டம் நல்ல ஒரு விசேஷமான காலகட்டம். தொழில் சார்ந்த விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது இந்த கும்பராசி என்பர்களுக்கு கொஞ்சம் நல்லது அப்படின்னு சொல்லலாம். பல வகையில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை தான் இந்த கும்பராசி என்பர்கள் வருகின்ற நாட்களில் எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்லலாம். நல்ல நல்ல விஷயங்கள்லாம் உங்களை நோக்கி வரும். அந்த வாய்ப்புகளை மட்டும் கரெக்டாக பயன்படுத்திக்கிட்டிங்கன்னா நல்ல ஒரு மேன்மை எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்லலாம். இந்த கும்பராசி என்பர்களை பொறுத்தவரையிலும் கடந்த காலங்களில் உழைப்பை போட்டிருப்பீங்க. ஆனால் அந்த உழைப்புக்கேற்ற ஒரு அங்கீகாரமோ ஒரு பாராட்டோ உங்களுக்கு கிடைக்காம இருந்திருக்கும். ஆனால் இந்த காலகட்டத்தில் உங்களை மேலதிகாரியாக உங்களை கூப்பிட்டு பாராட்டுவாங்க. அந்தளவுக்கு ஒரு யோகமான கிரக அமைப்பு தான் இந்த கும்பராசிக்கு அப்படின்னு சொல்லலாம். நீண்ட நாட்களாக நீங்கள் எதிர்பார்த்த அந்த பதவி உயர்வு, சம்பள உயர்வு இதெல்லாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. முக்கியமாக ஒரு சில பொறுப்புகளை உங்ககிட்ட உங்களுடைய மேலதிகாரிகள் கூப்பிட்டு ஒப்படைப்பாங்க. அந்த பொறுப்புகளை நீங்கள் கண்ணு கருத்துமாக செஞ்சீங்கன்னாவே நல்ல ஒரு பாராட்டு, நல்ல ஒரு அங்கீகாரம் இதெல்லாம் கிடைக்க போகுது அப்படின்னு சொல்லலாம். வேலை இல்லாமல் இருக்கக்கூடிய கும்பராசி என்பவர்களுக்கு வருகின்ற குறிப்பாக ஆனி மாதம் முதல் வாரத்தில் உங்களுக்கு அந்த வேலை கிடைக்கிறதுக்கான சாத்தியக்கூறு இருக்குது. கொஞ்சம் முயற்சி போடுங்க, உழைப்பை கொஞ்சம் அதிகமாக போடுங்க. கண்டிப்பாக நல்ல ஒரு சாதகமான பலன் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். வெளி நாடுகளில் இருந்து கூட உங்களுக்கு அந்த வாய்ப்புகள் கிடைக்கிறதுக்கான சாத்தியக்கூறு இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அரசு வேலைக்காக முயற்சி பண்ணிகிட்டு இருக்கவங்க முயற்சியை போடுங்க. கண்டிப்பாக நல்ல ஒரு முன்னேற்றமான பதில் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். வியாபாரம் செஞ்சுட்டு இருக்கிறவங்களுக்கு நல்ல லாபம் கிடைக்கக்கூடிய ஒரு யோகமான கிரக அமைப்பு. நிறைய வாடிக்கையாளர்கள் வருவாங்க. அதன் மூலிமா நல்ல லாபம் கிடைக்கும். கூட்டு தொழில் செஞ்சுட்டு இருக்கக்கூடிய கும்பராசி என்பர்களுக்கு நல்ல ஒரு யோக பலன் கிடைக்கக்கூடிய அருமையான கிரக அமைப்பு. ஆன்லைன் பிஸ்னஸ் செஞ்சுட்டு இருக்கக்கூடிய கும்பராசி என்பர்களுக்கு நல்ல ஒரு வளர்ச்சியான காலகட்டம் இது அப்படின்னே சொல்லலாம். என்ன ஒன்று புதுசாக ஒரு தொழில் ஆரம்பிக்க போகிறீங்க அப்படின்னா அவசர முடிவை கொஞ்சம் தவிர்க்க பாருங்கள். இல்லை அப்படின்னு அவசர முடிவுனால ஒரு சில இன்னல்களை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது. அதனால் அவசர முடிவை மட்டும் கொஞ்சம் தவிர்த்துக்கிறது இந்த கும்பராசி என்பர்களுக்கு ரொம்ப நல்லது அப்படின்னே சொல்லலாம். ஒப்பந்தங்களில் போடும்போது அந்த ஒப்பந்த பத்திரத்தை நல்லா படித்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் கையெழுத்து போடுங்க. இந்த மாதிரி ஒப்பந்தமாக இருக்கட்டும், முக்கியமாக ஒரு நிலம் வாங்கி விற்கிறவங்க, ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் பண்ணுறவங்க, கூட்டு தொழில் ஆரம்பிக்கிறவங்கலாம் அந்த ஒப்பந்த பத்திரத்தில் என்ன டீட்டெயில் இருக்குது அதை முழுமையாக படித்து பார்த்துட்டு அப்புறம் கையெழுத்து போடுங்க. இல்லை அப்படின்னா ஒரு சில இடத்துல சின்ன இந்த டாக்குமெண்ட்டில் சின்ன சின்னங்கள் இருக்கும். அதை வந்து நீங்கள் கரெக்டாக படித்து பார்க்காம கையெழுத்து போடுறதுனால ஒரு சில இடத்துல சின்ன மாற்றங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் நடக்கிறதுக்கான சாத்தியக்கூறு இருக்குது. அதனால் முடிந்த அளவுக்கு நல்லா படித்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் கையெழுத்து போடுங்க. வருமானம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. பழைய பாக்கியெல்லாம் கூட இந்த காலகட்டத்தில் வசூலாகக்கூடிய யோகமான கிரக அமைப்பு தான் நம்மளுடைய கும்பராசி என்பர்களுக்கு அப்படின்னே சொல்லலாம். கடந்த 5-6 ஆண்டுகளாகவே பண வரவில் சின்ன தடை, எடுக்கிற காரியங்கள் எல்லாமே ஒரு பிரச்சனையாகவும் ஒரு தடையாகவும் முடிஞ்சிருக்கும். ஆனால் வருகின்ற நாட்களில் எதிர்பாராமல் திடீர்னு பண வரவு கிடைக்கும். ஓரளவுக்கு யோகமான கிரக அமைப்பு தான் அப்படின்னே சொல்லலாம். குடும்பத்தில் சின்ன செலவுகள் வரும். அந்த செலவுகளை சமாளிக்கிற அளவுக்கு இந்த காலகட்டத்தில் வருமானமும் இருக்குது அப்படின்னே சொல்லலாம். நண்பர்கிட்ட பேசும்போது கொஞ்சம் கவனமாக பேசுங்க. வருகின்ற நாட்களில் நண்பர்களால் ஒரு சில இடைஞ்சல்கள் வரத்துக்கான சூழ்நிலை இருக்குது. பெருசாக ஏதாவது தொகை கொடுக்குறீங்க அப்படின்னா இந்த கடன் சம்பந்தமான விவகாரங்களில் இந்த கும்பராசி என்பவர்கள் கொஞ்சம் தலையிடாமல் இருந்துக்கிறது நல்லது. நண்பராக இருந்தாலும் சரி கடன் அன்பை முறிக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுங்க. இல்லை அப்படின்னா தேவையில்லாத பிரச்சனையில் மாட்டிக்க கொள்ள வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது அப்படின்னே சொல்லலாம். ஆடம்பர செலவுகளை கொஞ்சம் குறைச்சிக்கோங்க. மற்றபடி வருகின்ற நாட்களுடைய கிரக அமைப்பு இந்த கும்பராசி என்பவர்களுக்கு அமோகமாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். குடும்பத்தில் நல்ல ஒரு மகிழ்ச்சி, சந்தோஷம், நீண்ட நாட்களாக உறவுகளால் இருந்த பிரச்சனை இது எல்லாமே தீரக்கூடிய ஒரு அருமையான கிரக அமைப்பு தான். உறவுகளுடைய அன்பு ஆதரவுலாம் கிடைக்கும். குடும்பத்துக்குள்ளே ஏதாவது ஒரு சுபகாரியம் நடக்கக்கூடிய யோகம் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். பெற்றோருடைய ஆசீர்வாதம், பிள்ளைங்களோடு ஏதாவது மகிழ்ச்சி, எங்கேயாவது வெளியில் சென்றுட்டு வருவீங்க, அது உங்களுக்கு ரொம்ப பக்கபலமாகவும் இந்த காலகட்டத்தில் மனது ரொம்ப மகிழ்ச்சிகரமாகவும் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். திருமணம் ஆகாதவங்க இந்த காலகட்டத்தில் முயற்சி பண்ணிங்கன்னா நல்ல ஒரு வரன் அமையும்.
கணவன் மனைவிக்கிடையே இருந்த அந்த பிளவுகள் எல்லாம் சரியாக்கி நல்ல ஒரு ஒற்றுமையாக வருகின்ற நாட்களில் எதிர்பார்க்கலாம் அந்த கும்பராசி அன்பர்கள் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா புரிஞ்சுக்காம ஒரு சில வார்த்தைகளை விட்டு ஒரு சிலர்லாம் பிரிஞ்சு கூட இருந்திருப்பீங்க. வருகின்ற நாட்களில் நல்ல ஒரு புரிதல் உணர்வு அதிகமாகும். குடும்பத்தில் நல்ல ஒரு சந்தோஷம் மகிழ்ச்சி இது எல்லாமே அதிகமாகக்கூடிய ஒரு யோகமான கிரக அமைப்பு தான் இந்த கும்பராசி அன்பர்களுக்கு அப்படின்னே சொல்லலாம். அதே மாதிரி ஒரு சிலருக்கெல்லாம் காதலில் இருக்கக்கூடியவங்களுக்கெல்லாம் மனக்கசப்பு ஏற்பட்டு கொஞ்சம் வருத்தம் ஏற்பட்டு ஒரு சிலர்லாம் பிரிஞ்சிருப்பீங்க. இந்த காலகட்டத்தில் அந்த மனக்கசப்பு கஷ்டம் எல்லாம் நீங்கி ஓரளவுக்கு ஒற்றுமை எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்லலாம். உறவுகள் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு வலுவாகவும் பக்கபலமாகவும் இருப்பாங்க அப்படின்னே சொல்லலாம். காதலிச்சிட்டு இருக்கவங்க காதலியவே கரம் பிடிக்கக்கூடிய யோகம் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். உடன்பிறப்புகளுடைய அன்பு ஆதரவெல்லாம் கிடைக்கும். ஏன்னா கடந்த சில 5-6 ஆண்டுகளாகவே உடன்பிறப்புகள் உங்களுக்கு பக்கபலமாக இல்லாமல் இருந்திருப்பாங்க. இந்த காலகட்டத்தில் உறவுகள் உங்களுக்கு பக்கபலமாக இருப்பாங்க. பொருளாதாரத்துலேயும் ஒரு சிலர் உதவி செய்வாங்க. பழைய பிரச்சனையெல்லாம் ஒரு முடிவுக்கு வரும். நண்பர்கிட்ட பேசும்போதும் பழகும்போதும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. நண்பர்களோடு சேர்ந்து கூட்டு தொழில் செய்கிறவங்க கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது நல்லது அப்படின்னு சொல்லலாம். புதிய நண்பர்கள் இந்த காலகட்டத்தில் வழக்கத்துக்கு மாறாக ஏதாவது ஒரு சில விஷயங்கள் செய்வாங்க. அது கொஞ்சம் கவனமாக செயல்பட்டிங்கன்னா பெருசாக பாதிப்பு எதுவும் ஏற்படாது. மாணவர்களை பொறுத்தவரையிலும் படிப்பில் கொஞ்சம் கவனம் செலுத்தி படிச்சிங்கன்னா நல்ல ஒரு மதிப்பெண் பெறக்கூடிய யோகம் இருக்குது. வெளியூர் வெளிநாடுலாம் சென்று படிக்கிறதுக்கான யோகம் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஆரோக்கிய விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. அலட்சியமாக இருக்காதீங்க. ஒரு சிலர்லாம் பார்த்திங்கன்னா தூக்கமின்மை போன்ற பிரச்சனைகள்லாம் இந்த காலகட்டத்தில் இருக்குது. அதனால் ஆரோக்கிய விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. மன அழுத்தத்தை குறைக்கிறதுக்கு யோகா பயிற்சி செய்யுங்க. உணவை கரெக்டான டைமில் எடுத்துக்கோங்க. கண்டிப்பாக நல்ல ஒரு சாதகமான பலன் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். இன்னும் வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்க சிவபெருமானை வழிபட்டுட்டு வாங்க. மனதில் இருக்கக்கூடிய அந்த குழப்பங்களுக்கு நல்ல ஒரு தெளிவு கிடைக்கும். அதனால் சிவபெருமானை வழிபடுங்க.